ஸ்க்ரீன் வந்து number என்ன? ஓ 568 பக்கம். சூரத்துல் மஆரிஜ். ம் போதுமா சார்? ம் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سأل அதெல்லாம் அடுத்த கேள்வி. سائل போன கிளாஸ் கேட்டுனேன். இந்த அவுது பில்லாஹி மினஷ் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எல்லாம் எத்தனை செகண்ட் இட்டணும் வேண்டியது? என்ன சார்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இந்த இறுதிகள் எல்லாம் எத்தனை செகண்ட் நீட்டி நிப்பாடணும்? ஒரு ஒரு ஆ ஒரு ஒரு முறை. ஒரு ஒரு முறை. அப்ப நீ நீட்டுறது பிழையே. ஒரு முறைன்னு சொன்னா என்ன ஒரு முறை ஒரு இது? ஒரு 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 செகண்ட் நீட்டி பாடணும். போல எங்க படிச்சீங்க ஒரு செகண்ட் நீட்டி பாட வேண்டியது? யார் இருந்து? ரெண்டு இல்லாட்டி 3 செகண்ட். ஏன் அது 2 அல்லது 3 செகண்ட்? அப்ப ஒரு செகண்ட் எது சரி இப்ப? ஏன் ஒரு சரி? செகண்ட் இல்ல சார், ரெண்டு இல்லாட்டி 3 செகண்ட். ஏன் அது சும்மா சரியில்லை? போய் காரணம் உண்டிக்கன்னு. உதாரணத்துக்கு பிஸ்மியா ஏன் 2 செகண்ட் நீட்டி நிப்பாட்டுறீங்க? ஆயின யாருக்குது? ஆ நிப்பாட்டுற இடத்துல 2 செகண்ட் இல்லாட்டி 3 செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும். ஏன் அது யா வந்தா நீட்டி நிப்பாட்டணும் அப்படியா? இல்ல. அப்போ எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது என்ன விஷயம் என்று சொல்லி நீங்க தான் சொல்ல வேண்டும். நீங்க 2 செகண்ட் சொன்னாலும் சரி நான் ஏற்றுக்கொள்வேன், எனக்கு காரணம் சொல்லணும். நீங்க 10 செகண்ட் சொன்னாலும் சரி என்று நான் ஏற்றுக்கொள்வேன். பட் எனக்கு என்ன செய்யணும்? என்னண்டு ஏன் நிப்பாட்டணும்னு சொல்லணும். நான் ஏன் நிப்பாட்டணும் என்கிறதுக்கான ரீசனை சொல்லணும். ம் போதுமா சார்? என்ன காரணம் சொல்லுங்க இப்ப. சும்மா ஓதுன ஓதுன பிள்ளைய இப்ப எது சரி? எது சரி எது பிள்ளை? ரெண்டு இல்லாட்டி 3 செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும் சார். அது எனது காரணம் ஏன் நீட்டீங்க இப்ப? நான் நீட்டுறது பிள்ளை. அப்ப நான் சொல்லணும் 5 அல்லது 6 செகண்ட் தான் நீட்டி நிப்பாட்டணும். எது சரி அப்ப? இப்ப நான் எனக்கு சொல்றதுக்கு நீங்க திருப்பி ஏன் சார் அது 5 6 செகண்ட் நீட்டி பாண்டு கேள்வி கேட்பீங்க. இப்ப நானும் திருப்பி கேட்கிறேன் உங்கள்ட்ட. சரி நான் சொல்றது பிள்ளைன்னு வச்சுக்கணும் இல்லை எனக்கு காரணம் தெரியாது என்ன பிள்ளை. இப்ப நீங்க 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி நிப்பாட்டினா என்ன காரணம் அதுக்கு? கடைசியில் உள்ள மீம சுக்குன் வச்சு நீட்டி ஓதணும். கடைசியில உள்ள மீமை சுக்கூனை வச்சா நீட்டி ஓதணும் இதான் காரணம். கடைசி உள்ள மீமுக்கு சுக்கூன் வைக்கிறதால நீட்டி ஓதுறீங்க அப்படியா காரணம்? அதான் காரணம். கேட்கிற கேள்வி விளங்குதா? இப்ப ரஹீம் 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி நிப்பாடுறேன்னு சொல்லிங்க. சரி நீ சொல்றது சரின்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அது நீட்டீங்க?
காரணத்தை சொல்லுங்க அப்ப எனக்கு விலங்கு சரியா பறையான்னு சொல்லி. காரணம் தெரியும் சார். அப்ப நீ நீட்டினது போல. நீ ஒரு செகண்ட் நீட்டினாலும் பெல, 10 செகண்ட் நீட்டினாலும் பெல. காரணம் தெரியலான போது இல்ல நான் சொல்லி தரல அந்த விஷயம். வசனத்துல கடைசியில எப்படி நிப்பாட்டணும் அமைப்பு சொல்லி தரலையா? சொல்லி தரபடியா? சில விஷயங்களை மறந்தா எங்களோட ஓதல் முழுமையாக பொழைச்சிடும். கவனம் ராமி. இப்ப சூரா பாத்தியெல்லாம் திருப்பி ஓதுவாரு. சூரா பாத்தியா எல்லாம் நீட்டினீங்களே. அர் எப்படி ரஹ்மான் ரஹீம். நிப்பாட்டுறேன்னு சொல்லி தந்தீங்க சார். நீட்டு நிப்பாட்டுன்னு சொல்லி தரல ஏன் அப்படியா? நிப்பாட்டுறேன்னு தான் சொல்லி தரல. நீட்டி நிப்பாட்டுன்னு சொல்லி தந்திக்கிற, ஏன் நீட்டி நிப்பாருன்னு சொல்லி தரல அப்படியா? நான் இப்ப ஒரு வீடியோ எடுத்து காட்டினா என்ன செய்யறது? இப்ப நான் நீ சொல்ற விஷயத்த ஏன் நீட்டி நிப்பாட்டுனேங்கிற காரணத்தோட உங்களோட வீடியோ எல்லாம் இப்ப நான் திருப்பி வீடியோ எடுத்து காட்டினா என்ன செய்யறது? உங்களை மாதிரி ஆக்கள் உங்களை மாதிரி ஆக்களுக்கு பதில் சொல்றதுக்காக வேண்டிதான் கவனமா அந்த வீடியோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சு சும்மா இல்ல. வந்து சொல்லுவீங்களே சார் நீங்க அப்படி சொல்லி தரல இதைத்தான் சொல்லி தந்த, அதுல ஒன்றும் சொல்லி தரலன்னு சொல்லி. விளங்குதா ரஹ்மி? ஓ. விளங்குதா ரஹ்மிக்கு? என்னவோ? ஓ. என்னவோ? ஆ? எனக்கு விட தேவை இல்லைன்னா ஓத மாட்டேன். ஓதுனா பேலாது. அது ஓதுறதே பேல போலாது. திருப்பி அலிபா தான் போகணும் அப்படின்னா அந்த ஓலுக்கு போறேன்டா. ம். இப்ப இப்படி கேட்கறேன் இப்ப. இப்ப வாக்கியா ஏன் நீட்டல்ல? ஏன் சுக்குன் வச்சு நிப்பாட்டினீங்க? மூலவாசனம். அதே போல ஆறாவசனம் ஏழாவசனத்துக்கு வந்தீங்கடா. பஈத பஈத ஏதோ நீட்டணும். ஏன் நீட்டுறீங்க? எத்தனை செகண்ட் நீட்டணும்? என்ன காரணம்? ఆయన మధుడి అడియాలి మీకు సార్. எங்க மதுரை அடையாளம் அலிஃப் வந்தீங்க அப்படியா? மதுரை எழுத்து. மதுரை எழுத்துங்கிறீங்க, மதுரை அடையாளங்கிறீங்க. எங்க மதுரை எழுத்தி அது யா வந்தீங்க அலிஃப் வந்தீங்க. கரீப வந்திக்குது, பஈத வந்தீங்க. மதுரை எழுத்து என்ன அலிஃப் வந்தீங்க யா வந்தீங்க என்ன வந்தீங்க? எங்க வந்தீங்க? என்ன செய்யணும் வந்தா? ந- நீங்க என்ன வந்தீங்க? மதுரை அடையாளம் வந்தீங்கிட்டு மதுரை எழுத்து வந்தீங்க நீங்க. என்ன வந்தீங்க இது? மதுரை எழுத்து. எழுத்து எது? மதுரை எழுத்துனா மதுரை எழுத்துல எழுத்து வந்தீங்க அப்படியா? அலிஃபா பேயா தேயா நூனா வாவா அம்சாவா அலிஃபா? அலிஃப். அலிஃப் வந்தீங்க இது. ஆஹா. சோ என்ன செய்யணும்? மதுரை அலிஃப் வந்தீங்கத்தால நீட்டி நிப்பாட்டணும் 2 இல்லாட்டி 3 செகண்ட். 2 அல்லது 3 செகண்ட் இடி பாடணும். மாஷா அல்லா வெரி குட். அப்படிதான் இருக்கணும். அப்ப எல்லாம் தலைகீழா பேசிட்டு இப்ப மதுரை அலிஃப் வந்தாலே 2 3 செகண்ட் இடி பாடணும் வேணா? அப்படியா? நான் சொல்லி தர மாட்டேன். திருப்பி சொல்லித்தான் கேட்டேன் மசீவன். அப்படியே நிப்பாட்டிட்டு அலிஃபினுடைய உதாரணங்கள் அலிஃபுக்கான பயிற்சின்னு சொல்லி படிச்சு அந்த அதுக்கு முன்னால் இருக்கிற பாடத்துக்கு போயிட்டு அதான் ஓடலாம் அங்கா போய் படிக்கணும் இப்ப திருப்பி. அப்பதான் மறக்காது. இப்ப நீங்க சொன்ன பேல எல்லாத்தையும் குழப்பி அடிச்சு வச்சுக்கிறீங்க. இப்ப கடைசியா சொன்னது பேர் கடைசியா சொன்ன ஆன்சர் நீங்க இப்ப பரீப பஈத இறுதியில மத்திர அலிஃப் வந்திக்குது. எனவே நாங்க 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி சுக்குன் வச்சு நிப்பாட்டணும் அப்படியா? அப்ப கரீபன்னு பத்தகத்துல வச்சு நிப்பாட்டுறீங்க. இங்க பத்தக மத்த இல்ல இல்ல சார். பத்தக தைனி ஏய்க்குது பாக்கு மேல. டால்ல பால என்ன பத்தக மத்த ஆயிக்குது அல்லது பத்தக துண்ணிக்குதா? மத்திர எழுத்து வாரதுக்கு பத்தக தைனி ஏந்திக்குது. என்ன அடையாளம் மேல மாறிட்டோம்? என்ன செய்து ரஹ்மி? என்ன பிரச்சனை? என்ன செய்திகள்? என்ன பிரச்சனை? தலை சுத்திர மாதிரி இதோ கேள்வி கேட்கும். இங்க சவுண்ட காணும்.
யோசிக்கிறீங்களோ? சரி யோசிங்க, பிரச்சனை இல்லை. எனக்கு விடை சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. இப்ப நிறைய கேள்வி கேட்டேன் நான். இப்ப நிறைய பேர் வந்துட்டு இப்ப கேள்வி கூட கூட பிரச்சனை கூடுது. இது கூட ஓதத்துல முக்காவாசி கேள்வி இருக்கவார், அப்பதான் சரி, இல்லாட்டி எல்லாம் மறக்குது. நாங்களும் ரஹ்மிக்கு எல்லாம் தெரியும். ஓத விட்டா மாஷா அல்லாஹ் ஓதி கொண்டு போவாரு, பிரச்சனை வராதுன்னு பார்த்தா இப்ப சும்மா ஒரு கேள்விக்கு ஒரு கெஸிங்ல கேள்வி கேட்டா நிறைய பேர் வருது. ரஹ்மி, என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? ஓ யோசிக்கிறீங்களா? யோசிக்கிற பிரச்சனை எனக்கு விட சொல்லிங்கன்னா மாஷா அல்லாஹ் பெரிய சந்தோஷமாയിരിക്കും. விட சொல்லி தான் பிரச்சனை. இப்ப என்ன செய்யறேன்னு எனக்கு விளங்குது இல்லை. இப்ப ரஹ்மி இப்ப என்ன செய்யறேன்னு சொல்லி இப்ப சரி, நான் மொத்தம் 3 கேள்வி கேட்டுக்கிறேன். நீங்க விடையை தேடுங்க. நான் விளையாட ஓத மாட்டேன். ஒன்று, ரஹீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இதுல எத்தனை செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும், அதுக்கான ரீசன் என்ன? நல்லா கவனமா கேட்டுக்கணுமா? இந்த வாக்கி தாஃபி எண்ணத்துல நீட்டாம பேசிட்டு சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறீங்க, 1 மினிட் அல்ல. அதுக்கான ரீசன் என்ன? திருப்பி நீங்க அப்படியே வந்தீங்கன்னா ஜமீல, பஈத, கரீப எண்டத்திலேயே நீங்க நீட்டி நிப்பாட்டுறோம். ஆனா கடைசியில மத்திர எழுத்து அலிஃபாரத்தால் நீட்டி நிப்பாட்டுறோம்னு சொல்றோம். ஆனா கடைசி எழுத்துக்கு வந்துக்குது தைனி. அங்க நாங்க எத்தனை செகண்ட் நீட்டி நிப்பாட்டுற? 2 செகண்ட் இட்டுறதா, 3 செகண்ட் இட்டுறதா, 4 செகண்ட் இட்டுறதா? அதுக்கான காரணம் என்ன? ரஹீம்ல கடைசியா சுக்கூனை வச்சு நிப்பாட்டினீங்க. கடைசியா ரஹீம்ல சுக்கூனை வச்சு நிப்பாட்டினீங்க. இங்க கரீபான்னு சொல்லி பாவ நீட்டி, தாள நீட்டி, லாம நீட்டி நிப்பாட்டுறீங்க. இப்ப இங்க வேற வித்தியாசமா நிப்பாட்டுற மெத்தட் என்ன பிரச்சனை இது? ஏன் அப்படி நிப்பாட்டுறோம்? அப்படின்னா எத்தனை செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும்? கேள்வி எல்லாம் விளங்கிச்சா? ஓ அவ்வளோ கேள்வி கோப்பியில போயிட்டு எழுதுங்க. ஒவ்வொரு கேள்வி எழுதிட்டு எனக்கு விடையை தேடி பசந்தா ரெடி ஆயிட்டு அடுத்த கிளாஸ்ல வந்து பசங்க நான் ஓதுங்கன்னு செல்ல முன்னுக்கு சேர் கொஞ்சம் இருங்க. போன கிளாஸ் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க, இந்த இது கேள்வி எல்லாம் என்று சொல்லி எனக்கு கேள்வி விட சொல்லணும். தப்பித்தாது விட வரல. நானா அவட்ட விடையை பிடிச்சி எடுத்தேன்னு சொன்னா அப்படியே திருப்பி சூரத்தில் பாத்தியாவுக்கு பேத்திட்டு அதுக்கு முன்னால் அலிஃபினுடைய உச்சரிப்பு பேத்திட்டு அங்கேயும் தான் வரணும் பேர். ஓகே சார். இப்ப எதிர் தேடுங்க. நீ படிச்சீங்க, நான் அவன்கிட்ட சொல்லி இதெல்லாம் சொல்லி தராம நான் அவன்கிட்ட கேள்வி கேட்கல. அலிஃபினுடைய உச்சரிப்புட பயிற்சிக்கு தானே, அதுக்கு முன்னாலே இதெல்லாம் படிச்சுக்கிறீங்க. போய் தேடி பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே சார். இந்த விஷயங்கள் ரஹ்மி மறக்கப்பட நான் உங்களோட கேள்வி கேட்கறதுக்கு காரணம் என்னடா, இதுல ஒரு நிமிஷம் போது நான் சொல்லி தந்துட்டு போறதுக்கு இந்த விஷயங்கள் நீங்க மறந்தீங்கண்டா வாழ்க்கை பூரா உங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கும். உங்களோட ஓதலுக்கு பிரச்சனையாவே இருக்கும். நீங்க மறக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் அப்படி கேள்வி கேட்கிறேன். சரியா? நிறைய நீங்க தேடி பாருங்க, பார்த்துட்டு வாங்க. விலங்கல்ல அப்படி ஒரு பிரச்சனை மீக்கிட்ட சேரன்னு சொன்னா பிரச்சனை இல்லை, நான் விலகப்படுத்தி அதை பார்த்துட்டு இங்க வருவோம். சரியா?